Morning students, today we shall study about sexual reproduction in plants. அதாவது தாவரங்களில் பாலின பெருக்கம். Sexual reproduction involves two processes. They are gametogenesis and fertilization. அதாவது gameteகள் உருவாகுதல், இன்னொன்று கருவுறுதல். In algae and bryophytes, reproduction takes place by the fusion of gametes, but three different type of fusion of gametes taking place. They are called as isogamy, anisogamy and oogamy. ஸ்க்ரீனில் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க. அதில் ஐசோகாமி அப்படின்னு சொன்னால் the two gametes are of same size. அதாவது மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் அளவில் ஒரே மாதிரி இருக்கும். அனைசோகாமி மீன்ஸ் dissimilar gametes. ஒன்று பெருசாக இருக்குது, அடுத்தது சின்னதாக இருக்குது. லாஸ்ட் ஒன் இஸ் oogamy. One gamete is motile, another one is non-motile. That means ஒன்று நகரும் தன்மை கொண்டது. அதாவது ஆண் கேமீட்டுகளில் ஃப்ளாஜெல்லாம் இருக்கும், பெண் கேமீட்டு நான்-மோட்டைல், நகராத தன்மை கொண்டது. அதில் ஃப்ளாஜெல்லா கிடையாது. This type of reproduction takes place in bryophytes and in algae. algaeன்னு சொன்னால் பாசிகள், தண்ணியில் இருக்கக்கூடிய பாசிகள். bryophytesன்னு சொன்னால் ஈரப்பதமான சுவர்களில் வளரக்கூடிய, அதாவது சுவரில் ஒட்டி இருக்கக்கூடிய சிறு சிறு தாவரங்கள். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா bryophytes அப்படின்னு சொல்லுவோம். In algae, external fertilization takes place, whereas in higher plants, internal fertilization occurs. எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா என்னென்னு சொன்னால், ஆல்கேல அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த கேமீட்ஸ் எல்லாம் தண்ணியில் ரிலீஸ் ஆயிரும். அப்போ ஃபர்டிலைசேஷன் அல்லது ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் வாட்டர். அதை என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன் ஹையர் பிளான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன் என்ஜியோஸ்பெர்மிக் பிளான்ஸ், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அக்கர்ஸ். அதாவது கைனீஷியத்துக்கு உள்ள, மலருக்கு உள்ள fertilization நடைபெறும். Next side heading is flower. What is flower? A flower is a highly condensed shoot meant for reproduction. அதாவது இனப்பெருக்கத்திற்காக மிகவும் சுருக்கமடைந்த தண்டு தொகுதி ஆகும். இப்போ ஒரு தண்டு தொகுதின்னு சொன்னால் அந்த தண்டில் இலைகள் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 4 லீஃப் இருக்குது, இலை இருக்குதுன்னு சொன்னால் அதில் அடிப்பக்கத்தில் உள்ள இலை எதா மாறி உள்ளது? கேலிக்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிறது கொரோலா, அதுக்கு அடுத்து ஆண்ட்ரீஷியம், அடுத்து கைனீஷியம். இந்த மாதிரி உருவாகி உள்ளது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. A flower consists of 4 major parts. They are calyx, corolla, androecium and gynoecium. இதில் calyx and corolla are called as non-essential organs because they are not directly involved in reproduction. Androecium and gynoecium are called as essential organs because androecium is a male reproductive part, gynoecium is a female reproductive part. Next heading is male reproductive part, androecium. Androecium is made up of stamens. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற படம் தான் ஸ்டேமன். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேமனை காட்டியிருக்கேன். அதாவது ஸ்டேமனில் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஆந்தர், another ஒன் இஸ் ஃபிலமெண்ட். இன்சைடு த ஆந்தர் மேல் கேமீட்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். அதை தான் நம்ம மைக்ரோஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற படம் என்னன்னு சொன்னால் எ செக்மெண்ட் ஆஃப் யங் ஆந்தர். அதாவது வளர்ச்சி அடையாத நிலையில் உள்ள ஒரு ஆந்தரை நம்ம கிராஸ் செக்ஷன் குறுக்க கட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் என்ன தெரியும்? அதுதான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிக்சரில் ஒரு எபிடர்மிஸ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் டிஷ்யூ, ஒரே மாதிரியான வேறுபாடு உறாத செல்கள். இதில் இந்த ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் டிஷ்யூவில் ஒரு 4 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலரில் கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவோன்னு சொன்னால் they are called as archisporial mother cell. These archisporial mother cell divides by periclinal divisions and form primary parietal cell towards the epidermis and primary sporogenous cell towards the inner side of the anther.
இப்போ அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் இந்த செல் வந்து டிவைட் பை பெரிக்ளைனல் டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது தமிழில் பருதிக்கு இணையாக, பருதின்னு சொன்னால் அந்த விளிம்பு, அதுக்கு இணையாக டிவைட் ஆகி வெளிப்பக்கத்தில் உள்ள செல்லுக்கு பேர் பெரைட்டல் செல். இந்த பெரைட்டல் செல் தான் என்ன ஆகும்னு சொன்னால் இட் வில் ப்ரொடியூஸ் த வால் லேயர்ஸ். தென் இன்னர் செல் இஸ் கால்ட் அஸ் ஸ்போரோஜீனஸ் செல். அதாவது ஸ்போர் மதர் செல், ஸ்போரோஜீனஸ் செல் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இந்த பெரைட்டல் செல் they undergo a series of periclinal and anticlinal divisions and form 2 to 5 layers of anther wall composed of endothecium, middle layers and tapetum from the periphery to the center. அதாவது விளிம்பிலிருந்து நம்ம உள்நோக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வெளியே இருக்கிறது எபிடர்மிஸ், அதுக்கு அடுத்து இருக்கிறது எண்டோதீசியம், தென் மிடில் லேயர்ஸ்னு கொடுத்துருக்கு. மிடில் லேயர் வந்து ஒரு லேயர் மட்டும் இருக்காது, 2 அல்லது 3 லேயர் வரை இருக்கலாம். அடுத்து இருக்கக்கூடியது டப்பீட்டம். Microsporogenesis, the stages involved in the formation of haploid microspores from diploid microspore mother cell through meiosis is called மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அதாவது முதல்ல 2 செல்லாக டிவைட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அதில் உள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஸ்போரோஜீனஸ் செல். இந்த ஸ்போரோஜீனஸ் செல் என்ன ஆகும்னு சொன்னால் தே டிவைட் by mitotic division and form sporogenous tissue. நிறைய செல்களை உருவாக்கும். அதுக்கப்புறமா அந்த செல் வந்து அந்த செல்லை தான் என்ன சொல்கிறோன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல். இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் a tetrad of 4 haploid microspores. அதாவது மியாட்டிக் டிவிஷன் அல்லது குண்டல் பகுப்பில் என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு டிவிஷன் நடந்தாலே அதில் வந்து 4 டாட்டர் செல்ஸ் உருவாகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்போர் டெட்ரட்டில் ஒவ்வொரு டெட்ரட்லையும் 4 மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும். இந்த மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் கால்ட் அஸ் மேல் கேமீட்ஸ். அதுதான் நம்ம போலன் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன் சம் பிளான்ட்ஸ் all the microspores in the microsporangium remains held together called pollinium. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற படம் தான் பொலினியம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கலோட்ராபிஸ், அதாவது எருக்கு செடின்னு சொல்லுவோம். இதில் அதாவது வித்தியாசமான ஒரு அமைப்பு, மைக்ரோஸ்போர் இல்லாமல் பொலினியம்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த பொலினியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 பார்ட்ஸ் இருக்குது. அதாவது பொலினியா ஆர் அட்டாச் டு எ கிளாம்ப் ஆர் கிளிப் லைக் sticky structure called corpusculum. The filamentous or thread-like part arising from each pollinium is called retinaculum. The whole structure looks like a inverted Y is called translator. அதாவது what is pollinium, what is translator, இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். TS of mature anther, அதாவது முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்குவெட்டு தோற்றம். It consists of 4 layers. They are epidermis, endothecium, middle layers and tapetum. Let us see one by one. First one is epidermis. The epidermis is single layered and they are protective in function. அதாவது எபிடர்மிஸ்ங்கிறது ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய பணி வந்து உள்ள டிஷ்யூஸை பாதுகாக்கிறது. Next to epidermis, endothecium is present. Endothecium is also single layered. இந்த எண்டோதீசியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த tangential and cross walls are radial walls, they are lignified and cellulose is present. அதனால் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்குது. அதை என்ன சொல்கிறோன்னா they are hygroscopic. ஹைக்ரோஸ்கோப்பிக்னா என்னென்னு சொன்னால் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஆனால் சில தாவரங்களில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் கிளிஸ்டோகேமஸ் பிளான்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாராசைட்ஸ். அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ்னால் நீர்வாழ் தாவரங்கள், சாப்ரோஃபைட்னா சாருண்ணி, கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்னு சொன்னால் மூடிய மலர் உள்ள ஃப்ளார். சில பூக்கள் வந்து விரிகிறதுக்கு முன்னாலே அந்த பாலினேஷன், ஃபர்டிலைசேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு தான் பேர் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பாராசைட், ஒட்டுண்ணி. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்டோதீசியத்துக்கு பதிலாக இன்னொரு டைப் ஆஃப் செல் இருக்குது. அதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவோம்னா ஸ்டோமியா.
தி ஸ்டோமியம் இஸ் ஆல்சோ ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதாவது நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது. இந்த எண்டோதீசியம் ஹெல்ப்ஸ் இன் த டெஹிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி, அதாவது ஆந்தர் வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு அது வெடிச்சா மட்டும்தான் அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர் அல்லது ஆண் கேமீட்கள் வெளியே வர முடியும். அதுக்கு வந்து இது உதவியாக இருக்குது. அடுத்து வந்து மிடில் லேயர்ஸ். Next one is middle layers. 2 to 3 layers of cells next to endothelium constitute middle layers. Usually these layers disintegrate or get crushed during maturity. முதிர்ச்சி அடைய இது வந்து நசுக்கப்பட்டு போயிடும், அது அல்லது disintegrate மறைஞ்சு போயிடும். Next to middle layers is tapetum. Tapetum வந்து அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, innermost layer of anther wall. It is nutritive in function. It nourishes the developing sporogenous tissue, microspore mother cells and மைக்ரோஸ்போர்ஸ், அதாவது வளரக்கூடிய நுண்வித்துக்களுக்கு இது வந்து ஊட்டமளிக்கிறது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது, அது என்னன்னு சொன்னால் இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஸ்போரோபோலனின், போலன் கிட், ட்ரைஃபின் அண்ட் நம்பர் ஆஃப் proteins that control incompatibility reaction. அதாவது ஸ்போரோபோலனின் அடுத்து நான் டீட்டெயிலாக உனக்கு சொல்லித்தரேன். போலன் கிட்டுங்கிறது ஒரு ஸ்டிக்கி நேச்சர், அதாவது பூச்சிகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரங்களில் இந்த பூச்சிகளில் ஒட்டி கொள்வதற்காக சுரக்கப்படும் ஒரு திரவம் தான் அது போலன் கிட்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ட்ரைஃபின் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். சரி, அடுத்து வந்து இன்காம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன், that control incompatibility reaction. that means அதாவது இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது, அதுக்கு அடியில் வந்துட்டு நிறைய மற்ற செடிகள் கத்தரிக்காய் வெண்டைக்காயெலாம் நிற்கிச்சுன்னா அந்த தென்னை மரத்தில் உள்ள மகரந்தத்துகள் கீழே இருக்கக்கூடிய கத்தரிக்காய் வெண்டைக்காய் செடியில் உள்ள ஸ்டிக்மாவில் போய் விழுந்துச்சுன்னு சொன்னால் அங்கே முளைக்காது, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கு தான் பேர் இன்காம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன். பிளான்ட்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ், தே ஆர் செக்ரீட்டட் பை the tapetal layer. There are two types of tapetum based on its behavior. They are secretory tapetum and invasive tapetum. Differentiate secretory tapetum and invasive tapetum ஒரு book back question. அதாவது secretory tapetum அப்படின்னு சொன்னால் என்னென்னா, the tapetum retains the original position and cellular integrity and nourishes the developing microspores. அதாவது இந்த tapetal cells வந்து அப்படியே தான் இருக்கும், ஆனால் அந்த மைக்ரோஸ்போருக்கு தேவையான நியூட்ரிஷனை அது அப்படியே இருந்துட்டு அனுப்பும், உள்ள செக்ரீட் பண்ணி அனுப்பும். அடுத்த டைப் வந்து இன்வாசிவ் டப்பீட்டம். இதுக்கு இன்னொரு பேர் பெரிபிளாஸ்மோடியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த டப்பீட்டல் செல்லில் உள்ள டான்ஜென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் வில் டிஸ்இன்டகிரேட். அப்படின்னு சொன்னால் என்னது, அந்த குறுக்கு சுவர் கிடைமட்ட சுவர்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ உள்ளே உள்ளது எல்லாம் சேர்ந்து உள்ளே அந்த கேவிட்டிக்கு உள்ளே வந்துடும். வந்து அது என்ன பண்ணுன்னு சொன்னால் இட் வில் கிவ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். Next one is functions of tapetum. First point is it supplies nutrition to the developing microspores. அதாவது வளரும் நுண்வித்துக்களுக்கு ஊட்டம் அளிக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், it contributes sporopollenin through Ubish bodies, thus plays an important role in pollen ball formation. அதாவது இப்போது ஹெர்பேரியத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அந்த போலன் கிரெயின்ஸ் கூட இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த போலன் கிரெயினை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்குது, அதுக்கு தான் பேர் ஸ்போரோபோலனின். Next point is the pollen kit materials is contributed by the tapetal cell and is later transferred to the pollen surface. அதாவது பூச்சிகளால் மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய தாவரங்களில் ஒட்டும் தன்மைக்கு தேவையான ஒரு பொருளை சுரக்கிறதுக்கு தான் பேர் போலன் கிட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். Then last point is XII proteins responsible for rejection reaction for the stigma are present in the cavities of XII. These proteins are derived from the tapetal cells. இதில் என்ன கொடுத்துருக்குன்னு சொன்னால் எக்ஸைன்னு சொன்னால் அந்த மைக்ரோஸ்போருக்கு 2 வால் லேயர்ஸ் இருக்கும். உள்ளே இருக்கிறதுக்கு பேர் இன்டைன், வெளியே இருக்கிறதுக்கு பேர் எக்ஸைன். இந்த எக்ஸைனில் சுரக்கக்கூடிய சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது புரோட்டீன் தான் எதுக்கு காரணம்னு சொன்னால் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். எல்லா மைக்ரோஸ்போரும் எல்லா தாவரத்துலேயும் போய் முளைக்காது, அதுக்கு தான் பேர் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சைடு ஹெட்டிங் இஸ் ஆந்தர் கேவிட்டி.
Anther cavity is filled with microspores in the young stages or with pollen grains at maturity. லாஸ்ட் ஹெட்டிங் இஸ் கனெக்டிவ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே கொடுத்துருக்கு, அதுக்கு தான் பேர் கனெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூஸ் சரவுண்டட் பை antherlobe. It possesses vascular tissues. Vascular tissues means it consists of xylem and phloem. Xylem provides water, phloem provides nutrition. That's all.